ஹாய், என் ஸ்டைலில் ஒரு சுண்டக்காய் சாம்பார் பண்ண பார்க்கலாமா? செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சுண்டக்காய் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சுண்டக்காய் வந்து நல்லா வாஷ் பண்ணி இடித்து எடுத்து வச்சுட்டுருக்கேன். இடித்ததுக்கப்புறமா ஒரு வாட்டி வாஷ் பண்ணிக்கணும், அந்த விரையெல்லாம் போகிற மாதிரி. அப்புறம் வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். அப்புறம் புளி ஊற வச்சு வச்சுட்டுருக்கேன். பெருங்காயம் இருக்குது. அப்புறம் வந்து தாளிக்கிறதுக்கு கடுகு, வெந்தயம், ஒரே ஒரு காஞ்ச மிளகா, அவ்வளோதான். இப்போ வந்து எண்ணெய் காஞ்செடுத்து எண்ணெய் வச்சுட்டு தாளிக்கிற சாமான்லாம் போட்டு அது நல்லா வெடிச்ச உடனே பெருங்காயம் கொஞ்சம் எண்ணெயிலே போட்டு பெருங்காயம் பொரிஞ்ச உடனே நம்ம வச்சுட்டுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாலாம் போட்டு ஒரு வதக்க போகிறோம். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சாம்பார். யூஸ்வலாக நம்ம நார்மல் காய்கறிலாம் போட்டு பண்ணுறோம்ல சாம்பார், அதுக்கு பதில் இந்த சுண்டக்காய் வந்து வத்தக்குழம்பு மட்டும்தானே பண்ணுவோம். நம்ம சாம்பாரில் போட்டு பாருங்களேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார். சுண்டக்காய் விரும்பி சாப்பிட்றவாளுக்கும் பிடிக்கும், சுண்டக்காய் சாப்பிடாதவாளுக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த சாம்பார். அவ்வளோதான். வெங்காயம் வதங்கும் போதே இந்த சுண்டக்காயும் போட்டு நல்லா வதக்கிக்கணும், ஏன்னா சுண்டக்காய் நல்லா வேகணும். அதுக்கப்புறம் தக்காளியும் போட்டுண்டாச்சு. எல்லாத்தையும் நல்லா ஒரு வதக்கின்ட்டு தண்ணி விட்டு இது நல்லா வேகிறதுக்கு டைம் கொடுக்கணும். சுண்டக்காய் வந்து புளி தண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடும். அதனால் கொஞ்சமாக வந்து இந்த ஸ்டேஜில் தண்ணி விட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். இதோ மஞ்சள் பொடியும் கொஞ்சம் போட்டுன்ட்டு இப்போ நல்லா வதக்கிக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை மூடி போட்டு இந்த சுண்டக்காய் வேகிறதுக்கு மட்டும் கொஞ்சம் நம்ம டைம் கொடுக்க போகிறோம். அவ்வளோதான். இது நல்லா வெந்துடுது அப்படின்னா ஆஸ் யூஷுவல் நம்ம சாம்பார் பண்ணுறோம்ல அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இது நல்லா வெந்துடுது பாருங்கள். மூடி போட்டு நல்லா சுண்டக்காய் வேக வச்சுட்டேன். சுண்டக்காய் நல்லா வெந்துடுது. இந்த ஸ்டேஜில் நம்ம சாம்பார் பொடி எல்லாமே ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். புளி கரைச்சி எடுத்து வச்சுட்டுருக்கேன் நான். இப்போ புளியை கரைச்சி வச்சுட்டுருக்கேன்ல, அதை நம்ம ஆட் பண்ணிடலாம். இதில் புளி தண்ணியும் கொதிக்கணும் கொஞ்சம். இதோ புளி கரைச்சி எடுத்து வச்சுட்டுருக்கேன். புளியை ஆட் பண்ணிட்டேன். ஒரு கலரிட்டு சாம்பார் பொடிலாம் ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த சாம்பார் பொடி 2 ஸ்பூன் போடுறேன். ஆல்ரெடி பச்சை மிளகா காரத்துக்கு போட்டிருக்கேன், ஒரு காஞ்ச மிளகா தாளிச்சிருக்கேன். அதனால் ஒரு 2 ஸ்பூன் சாம்பார் பவுடர் போட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு கொதி புளி வந்ததுக்கப்புறம் பருப்பு எடுத்து வச்சுட்டுருக்கேன். ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருக்கேன் துவரம்பருப்பு குக்கரில். அதையும் இதில் ஆட் பண்ணிட்டாச்சு. எல்லாம் சேர்ந்தா மாதிரி நல்லா கொதிக்கிட்டோம். அவ்வளோதான். உப்பு போட்டு கொத்தமல்லி தூவி இறக்க வேண்டியதுதான். ஒரு கொதி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிட்டுருக்கேன். பருப்புலேருந்து உப்பு, குழம்புக்கு தேவையான உப்பும் போட்டுண்டாச்சு. இந்த கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்கும் சாம்பார். நெய் கொத்தின்னு கலந்து சாப்பிட்டா. அவ்வளோதான், குழம்பு ரெடி. ஒரு கொதி கொதிச்சதுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். என் ஸ்டைல் சாம்பார் சூப்பராக இருக்கும். என் சேனல் பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் வீடியோஸ்க்கெலாம் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.